உங்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கியது யாரு? உங்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வழங்கியது யாரு? உங்களுக்கு அட்லஸ் வழங்கியது யாரு? கிரேயான் பென்சில் வழங்கியது யாரு? ஸ்கூல் பேக் கொடுத்தது யாரு? காலனி கொடுத்தது யாரு? சீருடை கொடுத்தது யாரு? சைக்கிள் கொடுத்தது யாரு? லேப்டாப் கொடுத்தது யாரு? கல்வி உதவித்தொகை கொடுத்தது யாரு? எல்லாமே அம்மா தான். அத்தனை திட்டங்களையும் இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கிய ஒரே தலைவர் இந்தியாவிலேயே புரட்சி தலைவி அம்மா தான். எந்த முதலமைச்சர் வழங்க. ஆகையினால இது அம்மா கொண்டு வந்த திட்டம். இது அதிமுகவுடைய ஆட்சியின் திட்டம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. 2001 சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இது இன்னொரு கட்சியின் சின்னம் என்று தெரிந்தும் கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா என்று பதிவு செய்திருக்கின்றார். இன்னொரு கட்சியுடைய சின்னமாக இருந்தாலும் இந்த சைக்கிளை மனமோந்து வழங்கிய தலைவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு நம்முடைய புதுக்கோட்டையில 250 கோடி ரூபாய்க்கு 127 ஏக்கர்களை பிரம்மாண்டமாக இன்றைக்கு ஒரு மாபெரும் மருத்துவக் கல்லூரி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா கொடுத்த திட்டம். இன்றைக்கு நீங்கள் நல்ல முறையில் தடுத்து இந்த பள்ளியில திருவரங்குளம் பள்ளியில நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்றால் இங்க இருக்கக்கூடிய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில பயிலக்கூடிய வாய்ப்பு வெறும் 13,500 ரூபாயில நீங்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கக்கூடிய வாய்ப்பை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆக இவ்வளவு திட்டங்களை கொடுத்த நம்முடைய இதய தெய்வம். இன்னைக்கு கூட அம்மாவுடைய பிறந்த நாள்ல நாங்கள் மருத்துவ முகாமை நடத்திவிட்டு அம்மாவுடைய பெருமைகளை பாடி வந்தோம். ஆக இவ்வளவு சிறப்புமிக்க தலைவராக இருந்த நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்து வந்த திட்டம், அம்மா கொண்டு வந்த திட்டம் உங்களுக்காக. உங்களை பிடித்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு இந்த மாணவர்களை பிடிக்கும், அம்மா அவர்களுக்கு இந்த மாணவிகளை பிடிக்கும், அம்மா அவர்களுக்கு ஆசிரியர்களை பிடிக்கும். அதனாலதான் 80,000 ஆசிரியர்களை டிஆர்பி மூலமா டிரான்ஸ்பரண்டா நியமிச்சு டிரான்ஸ்பரண்டா கவுன்சிலிங் மூலமா போஸ்டிங் கொடுத்த ஒரே தலைவர் இந்தியாவிலேயே நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஆக உங்களை பிடித்த முதலமைச்சர், உங்களுக்கும் பிடித்த முதலமைச்சராக நம்முடைய அம்மா அவர்கள் இருந்தார்கள். ஆக அம்மா அவர்கள் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட இந்த திட்டங்களை இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருவரங்குளத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அழகா சொன்னார், இது அதிமுக அரசு. சட்டமன்றத்தில் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவு உருட்டு, எவ்வளவு பரட்டு, எவ்வளவு மிரட்டல், எவ்வளவு பெரிய அராஜகம். அதையெல்லாம் தாண்டி இந்த அரசை நிலைப்படுத்தியது புரட்சி தலைவி அம்மா. அதோட அராஜகம் அங்கேயே தூக்கி வெளியேற்றப்பட்டாச்சு. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல அவரை போல பெருமையா சொன்னார், இந்த நிகழ்ச்சியில யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம், இது அரசு நிகழ்ச்சி.